ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் விரும்பக்கூடிய டேஸ்ட்டில் ஜவ்வரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பச்சரிசி மாவு ஜவ்வரிசியை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த புட்டு பண்ணியிருக்கு. பட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த புட்டை செய்து பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த ஜவ்வரிசி புட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஜவ்வரிசி புட்டு பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அதுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிடம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சிட்டு மாவை எடுத்துக்கோங்க. இந்த புட்டு பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவை ஊற வச்சு அரைச்செல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி பச்சரிசி மாவு வச்சே பண்ணலாம். இதுமாரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் ஊறின மாவு ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வடிகட்ட வேணாம், தண்ணியோட சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணியிலையே மாவையும் ஜவ்வரிசியையும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைக்கும் போதே தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா அடுத்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா தண்ணி கூடிருச்சுன்னா கெட்டியாயிரும். அதாவது மாவு பக்குவம் நம்ம பிசைஞ்ச பிறகு கையில் வச்சு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்துட்டா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். அடுத்து நம்ம அதை உடச்சி விட்டோம்னா அப்படியே உதிரி உதிரியாக உடஞ்சிரும். இதுதான் கரெக்டான பக்குவம். புட்டு மாவுக்கு உடையாமல் இருந்துச்சுன்னா தண்ணி கூடி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு ஏதாச்சும் சேர்த்துக்காங்க. இந்த மாவு பொழு பொழுன்னு இருக்கணும். ஒரு ஸ்டீமர் பிளேட்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற புட்டு மாவை துணியை விரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இட்லி தட்டில் வச்சுமே துணியை விரித்து பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புட்டு மாவை ஒரு இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனதும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது உள்ள ஸ்டீமர் பிளேட்டை வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிடம் வரைக்கும் வேக வைக்கணும். அடுத்து 25 நிமிடம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா ஜவ்வரிசியில் செக் பண்ணி பாருங்கள். கையில் நல்லா இப்போ நசுக்கி பார்த்தோம்னா வெந்திருக்கும். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்த புட்டு மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நம்ம துணியில் வச்சு பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக அப்படியே ஒட்டாமல் வந்துடும். இப்போ இந்த புட்டு மாவோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு ஜீனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீனியும் நெய்யும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ கொஞ்சம் குறைச்சோ போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா பொழு பொழுன்னு டேஸ்டான ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜவ்வரிசி புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டுக்கு மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு பண்ணணும். சரி, இப்போ இந்த டேஸ்டான புட்டை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4